ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இங்கே பாருங்கள், செடியோட அப்டேட் பார்ப்போம். அப்டேட் பார்த்துட்டு அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது வந்து பிங்க் கலரில் எடுத்து வச்சல 2-3 நாளாக வாடின மணிக்கு நின்றுச்சு. இப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்க, நல்லா வேர் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு. இப்போ நல்லா மொட்டு வர ஆரம்பிச்சிட்டு. இங்கே பாருங்க, இங்கேயுமே நிறைய மொட்டுக்கள் வருது. இந்த மொட்டுக்கடையில் இப்போ இதுவும் வர்றாங்க, விதையும் வர்றாங்க. இந்த மஞ்சள் கலர்லையும் இப்போ விதை நிறையா வர ஆரம்பிச்சிட்டு. எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் 4 விதையை கொடுத்துருவேன். இவ்வளோ விதையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? டெய்லி விதை எடுக்கிறோம். அதனால் அது எல்லாருக்கும் பகிர்ந்துடுறது. இந்த பூவை பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு விதையை கொடுத்துட்றது. இப்போ நம்ம 3 விதமான அந்தி மந்தாரம் இருக்குது விவர்ஸ். மஞ்சள் கலர், இந்த பிங்க் கலரு, அடுத்து ஆரஞ்சு கலர். நான் வெள்ளை கலர் மட்டும் அதுவும் ஒரு இடத்துல கேட்டிருக்கேன். அந்த விதை இது மாதிரி வந்த பிறகு தர்றேன்ட்டு இருக்காங்க. நான் அந்த விதையை வாங்கி வைக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா விவர்ஸ், இந்த ஜினியா பூ இருந்துச்சு பாருங்க, விதையை போட்டிருந்தேன்ல, அதை எடுத்து தனியாக அன்றைக்கி ஊனி விட்டுருக்கேன். இந்த ஒன்று ஊனியிருக்கேன், இங்கே ஒன்று ஊனியிருக்கேன், இதில் ஒன்று, இந்த ஓரத்தில் ஒன்று இருக்குது. ஜினியா விதை இதுலையுமே 4 இதை ஊனியிருக்கேன். அதுபோக மயில் மாணிக்கம் ஒன்று வந்துச்சு பாருங்கள், இதையுமே தனியாக ஊனிட்டு இதுக்கு ஒரு பெரிய கம்பு வச்சு விட்டேன் விவர்ஸ். அதுபோக நம்ம செடி அங்கே ஒரு அவரை செடி பிடிங்க வச்சோம் பாருங்க, அதில் ஒன்று மட்டும் நல்லா செழிப்பாக வர்றாங்க. இன்னும் 2 வாடலை, நடுக்கொண்டு எல்லாம் நல்லா இருக்குது. சுற்றி இருக்க இலையை தான் வாடி இருக்குது. அது 2 தப்பிச்சிரும்னு நினைக்கேன். அப்புறம் எங்கிட்ட ஒன்று வச்சோம் பாருங்க, அதுவும் நல்லா சிறப்பாக தான் வருது. செடி வாடலை, அதாவது அந்த தண்டுலாம் வாழலை, இலை மட்டும். எப்பயுமே நம்ம புது செடி வச்சோன்னா பழைய இலையெல்லாம் உதிர்ந்துரும்ல, அதே மாதிரி உதிர்ந்து என்ன செய்கிறாங்க, புதுசாக இலை விட்றாங்க. செடி எல்லாமே நல்லா சிறப்பாக தான் இருக்குது. அதுபோக கொஞ்சம் இன்னைக்கு கீரை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு விவர்ஸ். இங்கே பாருங்க, நாளைக்கு வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை 3 காய் சாம்பார் வச்சு முருங்கைக்கீரை பொரிக்கிறதுக்கு. இது வந்து பிங்க் கலரில் நம்ம ரெயின்லி எடுப்போன்னு பார்த்து நேற்று மறந்துட்டேன். இன்னைக்கு அதுவாகவே என்ன செஞ்சிருச்சு, வெடித்து விதைகள்லாம் வெளியே விழுக ஆரம்பிச்சிருச்சு. இதை பத்திரமா எடுத்து வச்சோம்னா யாரும் கேட்டாங்கன்னா அந்த விதையை கொடுத்துக்கிடலாம். இது வந்து ரெயின்லி விதை. இந்த 2ம் அந்தி மந்தார விதை. அதுபோக இன்னும் 2 ரோஸ் இருக்குது, அதையும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த நாட் ரோஸும் ஒரு ஒயிட் கலர் கொத்து ரோஸ் வாங்கி வச்சோம்ல, அதுவும் பூத்துருக்கு. அதையும் எடுத்துட்டோம். அடுத்து ஊட்டி ரோஸில் மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது வந்து ரெட் கலரு. ஆனால் இது நல்லா பெருசாக வரும். ஊட்டி ரோஸுங்கனால நல்லா பெரிய பூ வந்து தான் மலரும். பன்னீர் ரோஸ்லுமே நாளைக்கு ஒன்று மலர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, அந்த ஓரத்தில் இருக்கிறது. அதுபோக இந்த கொத்து ரோஸ்லையுமே அதுவுமே நல்லா வளர்ந்துடும். அடுத்தடுத்து நம்ம பூக்கள் நிறையா இருக்கும் பஸ். மல்லிகைப்பூ, இந்த ரோஸ் வந்து அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 7 days ரோஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் நிறைய பூக்கள் வரப்போகுது. மல்லிகைப்பூ இப்போ நிறைய துளிர் விட்டுருக்கு பாருங்க. இது வந்து ரோஜா மல்லி, அது நல்லா சிறப்பாக வருது. அதுபோக இந்த கல்வாழை வச்சுருக்கோம் பாருங்க, அதுவும் அடுத்தாப்புல பூ பூக்க போகுது. 2 நாளில் பூக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மொட்டு வெளியே வந்துட்டாங்க. எல்லா செடியுமே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எங்கள் ஊரில் மழையே இல்லை ஒரு 4 நாளாக. உங்கள் ஊரில் மழையா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் விவர்ஸ், ஜெர்சி மாரன் வேல்டுன்னு. அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பூசணிக்கொடியில் அடுத்தடுத்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பெண் பூவுக்காக வெயிட்டிங். பெண் பூனா காய் வந்து வரும், அதுக்காக வெயிட்டிங். அது மாதிரி பப்பாளி மரத்துலையுமே இந்த கிளைய ஒடிக்கக்கூடாதுன்னு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கிளைய ஒடிக்கலாம். அதனால் இப்போ நிறைய நசிஞ்சிருச்சு, பூ வச்சு நிறைய காய் விடுது. பிஞ்சா நிறைய இருக்கும் மேலே. கொஞ்சம் பெருசாகவும் உங்களுக்கு பறிக்கும் போது காமிக்கிறேன்.
ஏன்னா அந்த கம்பு இருந்தால் தான் அதில் வந்து காய் வந்து நிற்கிறதுக்கு இதாக இருக்குமா. அது தெரியாமல் நம்ம ஒடிச்சு விட்டனால பாருங்கள், ஒரு பழம் பறிச்சா இன்னும் ஒரு காய் மட்டும் கிடக்கு, இன்னும் பழுக்கலை, பெருசாகலை. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த கல்வாழைலாம் அடுத்து பூ பூக்க போகுது. நிழல் கொண்டு வச்சுருக்கேன்ல, இந்த பாருங்க. அப்படி வந்து இந்த இடத்துல மொட்டு வரும். இங்கிட்ட எல்லா செடியும் பாருங்கள். தேங்க்யூ.